ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சைந்தவி மற்றும் ஜிவி பிரகாஷுக்கு 2 பேருக்குமே விவாகரத்து ஆயிடுச்சு. அவங்க விவாகரத்துக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும், ஒரு முக்கியமான காரணமாக என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷுக்கும் திவ்ய பாரதி ஆக்டர் அவங்களுக்கும் இடையேயான தொடர்பு தான் இந்த டிவோர்ஸ் வரைக்கும் போனதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வைரலாக போயிட்டுருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம சிபி ட்ரெண்டிங் சேனலில் விரிவாக பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜிவி பிரகாஷ், சைந்தவி 2 பேருமே கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளாக காதலிச்சு இப்போது 13 ஆண்டுகளாக திருமண வாழ்க்கையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். இந்த திருமண வாழ்க்கையில் அவங்களுக்கு அன்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வயது குழந்தையும் இருக்குது. இவங்க திடீர்னு அஃபிஷியலாக என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் பிரிய போகிறோம், டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அப்ளை பண்ணணுன்னே கோர்ட் அவங்களுக்கு 6 மாதம் டைம் கொடுத்தாங்க. இந்த டைமில் நீங்கள் இல்லை நாங்கள் பிரிய விரும்பலை அப்படின்னு கோர்ட்டுக்கு தெரிவித்தா நீங்கள் தெரிவிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த பீரியட் முடியறதுக்குள்ளேயே அவங்க 2 பேரும் கோர்ட்டுக்கு சேர்ந்து நாங்கள் பிரியிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக சொன்னதுனால குழந்தை அன்வியோட சார்ஜை சைந்தவி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு ஜிவி பிரகாஷ் எந்த விதமான அப்போஸும் கொடுக்கல. ஈவன் அப்போ அவர் ஒரு ஃபாதராக அங்கே நின்று என் பொண்ணு அவங்க அம்மா கிட்ட இருக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வெளியில் வந்தாங்க. 2 பேரும் ஒரே காரில் சேர்ந்து மறுபடியும் அவங்கவுங்க வீட்டுக்கு போனாங்க. இது நமக்கு நல்லாவே தெரியும். சைந்தவி ஜிவி பிரகாஷோட வட்டாரங்களில் நிறைய சொல்லப்பட்டாலும் இந்த டிவோர்ஸுக்கு ஒரு காரணங்களாக எல்லாருமே அழுத்தமாக சொல்கிறாங்க. ஜிவி நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை அதிகமாச்சு. ஈவன் அந்த திவ்யபாரதி கூட தான் அவரை நிறைய காசிப் பண்ணாங்க. மேபி அவங்க தான் இந்த விவாகரத்துக்கு காரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க கூட நடிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம்தான் ஜிவி டிவோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கே வந்தார். இப்போ இன்னொரு ஃபிலிம்லேயும் அவங்க கூட தான் கமிட் ஆகியிருக்காரு. அதுக்கு திவ்ய பாரதி என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திவ்ய பாரதி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே இன்ஸ்டாகிராம் வீடியோவில் ஒன்று சொல்லியிருந்தாங்க. எனக்கும் இந்த டிவோர்ஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இன்ஃபேக்ட் டிவோர்ஸ்க்கு அப்புறமும் அவங்க ஒன்றா கான்சர்ட் பண்ணுறாங்க. இப்போவாது என்னை கொஞ்சம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஏன்னா ஜிவியோட நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள டைரெக்டாகவே திட்டுறாங்க. இப்படி நல்ல கப்பிள்ஸை பிரிச்சிட்டியே, நீலாம் நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். நான் அதை அப்படியே ஜிவிக்கு அனுப்பி பாருங்கள் சார் எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, அது அவங்க அப்படி தான் பேசுவாங்க மேம், விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவார். ஜிவியே ஒரு ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, திவ்ய பாரதிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ப்ளீஸ் அவங்கள இழுக்காதீங்க. அடுத்த படம் அவங்க கூட கமிட் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு புது காம்போ கொஞ்சம் வைரலாக இருக்குதுன்னா அதை தான் ப்ரொடக்ஷன் நெக்ஸ்ட் இதுக்கு யூஸ் பண்ண நினைப்பாங்க. ஏன்னா ப்ரொமோஷனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவரே கிளாரிட்டி கொடுத்துருந்தாரு. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கமெண்ட் பாக்ஸை மறக்காமல் நம்ம கமெண்ட்டில்